காணிமடத்தில் ஆத்மா இருக்குனார். அதே போல் கன்னியாகுமரியில் மாயம்மாவுடைய ஆத்மா பேர். ரெண்டு பேருடைய கோயிலும் இங்கே அமைச்சிட்டு சேலத்தில். அப்போ எவ்வளவு சேலத்துக்கும் காணிமடத்துக்கும் எவ்வளோ தொடர்பாக இருங்க வரதராஜன். கரெக்ட். இதான் சூற்றணும். சொல்லாமல் சொல்லி சுகம் பெறுவது காலம். அந்த சுகம்தான் இப்போ கொடுத்துருக்காரு. உலக வரைபடத்தில் வரும்போது காணிமடம் இடம்பெறும், சேலம் என்ன வேறு இதெல்லாம் கேரண்டே சொல்ல முடியாது. போட்டிக்கோ பொறாமைக்கோ பண்ணால் ஒன்றும் நிற்காது. உன்னுடைய மனசோட உள் மனசோட நீ செய்திருப்பீன்னா நிச்சயமாக இருக்குது. இன்று நிலை பெற்று அருள்வாள் சேரம். நிச்சயமாக எந்த வேணுமோ எந்த ரூபத்திலோ வருவார்.